ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கதிர் இருக்கை மற்றும் பல்பொருள் அங்காடி எங்கே தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து ஆல்ரெடி கருப்பு சட்டி வீடியோ போட்டதுலேருந்து எல்லாருமே கருப்பு சட்டி வீடியோ வேணும் வேணும்னு திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நானும் இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸ்டாக் வராதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால் கோச்சிக்காதீங்க. இப்போ வந்து ஏகப்பட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம போடாத அவ்வளோ பொருட்கள் வந்து புதுசு புதுசாக புது புது டிசைனில், அப்புறம் நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் வந்து இந்த இதுக்கெல்லாம் லிட்டெல்லாம் வேணும் அப்படி இப்படின்னு நிறையா கேட்டிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறையா மாடல்ஸ் இருக்குது. வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ பொருட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால் பண்ணி கொரியர் பண்ணுறவங்கெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களாமா. நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். பட் இவங்களுக்கு வந்து இந்த பேக்கிங் சார்ஜ் வந்து அதிகமாகுது. எதனாலனா இந்த இதெல்லாம் உடையாமல் உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தர்மாக்கோல் வந்து ஒரு பேக்கிங்க்கு 4 தர்மாக்கோல் யூஸ் பண்ணுறாங்களாம். அதனால் வந்து அதுக்கு வந்து அதிக செலவு ஆகிறதுனால சரியாக டிஸ்கவுண்ட் பண்ண முடியல. அதனால வந்து கோச்சிக்காதீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால் கோச்சிக்காதீங்க. இது தான் ரீசன். வந்து இந்த மாதிரி கொரியர் பண்ணுறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. நேரில் வந்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு பேக்கிங் சார்ஜ் வந்து ஆக போகிறதில்ல. அதனால் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் சேலம், ஈரோடு, தருமபுரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே பக்கமாக வந்து வாங்கிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து 10,000 15,000 பொருள் வந்து அத்தனையும் வாங்கிட்டு போகிறீங்களாம். அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. இது வந்து சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் தாலுக்கில், மேட்டூர் வந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்லேயே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செங்கதிர் இயற்கை மற்றும் பல்பொருள் அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கடையாகவே இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து சென்னையிலையும் ஒரு கொளத்தூர் இருக்கிறதுனால வந்து சென்னையில் இருக்கிற கொளத்தூரா, நாங்கள் நேரில் வரலாமா, சென்னையில் எங்கே இருக்குன்னெல்லாம் கேட்குறீங்களா? இது வந்து சென்னை கொளத்தூர் கிடையாதுங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்க கொளத்தூர். மேட்டூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. நானே வளவலன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா கருப்பு சட்டி. இப்போ மண்பாண்டத்தில் வந்து கருப்பு சட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் கடை எங்கே இருக்குதுன்னா சேலம் மாவட்டம் கொளத்தூரில் இருக்குது. சென்னை கிடையாது, இது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மேட்டூரில் இருக்கிற கொளத்தூருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு சட்டியில் வந்து நமக்கு நிறைய மாடல் வந்துருக்கு. அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா தயிர் பவுல். இதுக்கு முன்னாடி ரெட் கலர்ல தான் பார்த்துருக்கோம். கருப்புல இப்போ நிறைய பேர் பிளாக்ல கேட்டாங்கன்றதுக்காக நாங்கள் கேட்டிருந்தோம். ஓகே. இப்போ அதனால இப்போ புதுசாக இப்போ வந்திருக்கு. இப்போ இங்கே இருக்கிற மாடல்லாம் பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் புது மாடலாக தான் இருக்கும். ஆமாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ போடுறப்பெல்லாம் நம்ம போன டைம் வீடியோலலாம் இந்த மாடல் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நிறைய புது மாடல் இருக்குது. இப்போ இதுவுமே வந்து பியூர் மண்ணு தான். இது வந்து கெமிக்கல் எதுவும் கலக்கலை, பியூர் மண்ணு தான், பெயிண்ட்டும் கிடையாது. இது வந்து என்னன்னா டபுள் ஹீட்டிங், அதாவது 2 டைம் வந்து வேக வைப்பாங்க. ஒரு டைம் வேக வச்சு இந்த உமி தவிடு இதெல்லாம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து அந்த குழியில் போட்டு இந்த செஞ்ச பானைங்களெல்லாம் அதுலேயே போட்டு அந்த புகையிலேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வேகும். அந்த வேகிறப்ப இந்த சிகப்பு கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக்காக மாறிடும். இது வந்து பாருங்கள், இது பியூர் மண்ணு தான். இது உங்களுக்காக நாங்கள் வச்சுருக்குறோம். இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இது வந்து டேமேஜ் பீஸ். ஆமா, உள்ளேயும் கருப்பா தான் இருக்கு. ஃபுல்லாவே மண்ணு டோட்டலாவே அது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறதுனால மண்ணே அப்படியே ஃபுல்லாவே கருப்பாயிருது. ஓகேங்க. நெக்ஸ்ட்ங்கா அப்படியே பாருங்க, இது வந்து லிட்டோடயே வந்துரும். இந்த தயிர் பவுல் இது வந்து ஒரு 1/4 லிட்டர் அந்த அளவுக்கு பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 200 ரூபா. லிட்டோடையே வந்துடும். ஓகேங்க. இப்போ இது வந்து தயிர் பவுல் தான். இப்போ நம்ம தயிர் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி சமைக்கிறவங்க, இந்த ரசம் வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இது 200 ரூபா வரும். அப்புறம் இதுலேயே வந்து இது வேறு மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகழகாக வந்திருக்கு. ஆமாங்கக்கா. இந்த மாடல் இதுக்கு முன்னாடி இல்லை, நம்மகிட்ட இல்லை. இந்த மாடல்லாம் இப்போ புதுசாக தான் வந்திருக்கு. பரவாயில்ல, இதுலேயும் நல்ல மாடலாக கொடுக்குறீங்க. இப்போ இதுலேயே நிறைய மாடல் இப்போ புதுசாக வந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த பானை ஆர்டர் போட்டே ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ நமக்கு வந்திருக்குது, பல காரணங்களால. விடுங்க, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெரிய லிட்டோடையே 250 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா அடுத்த மாடலு பெரிய சைஸு. இதுக்கும் லிட்டோடையே வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 370 ரூபா.
370 லிட்டோட சேர்த்து. ஆமா, லிட்டோட சேர்த்து 370. சரிங்க. இதுலயுமே நம்ம நார்மலா ஒரு சின்ன ஃபேமிலியா இருந்தா குழம்பே இதுலயே வச்சுக்கலாம். புளி குழம்புல இருந்து எல்லாமே நம்ம இதுலயே வச்சுக்கலாம். இதுலயுமே மாடல் நிறைய வரும். இது ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மூடி வந்து 2 மாடல்ல வந்திருக்கு. இது ஒரு மாடலு, இது ஒரு மாடல். அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்க. இது பெரிய செட்டியா இருக்கு. இது வந்து பெருசு. இந்த மாடல் பாருங்க, நல்ல வித்தியாசமா இருக்கும். இது குழம்பு வைக்கிறதுக்காங்க. இது குழம்பு வைக்கிறது. மீன் குழம்பு, மட்டன், சிக்கன், வெஜ் எல்லாமே எல்லாத்துலயும் செஞ்சுக்கலாம். ஓகேங்க. இதுவும் லிட்டோடயே தான் வந்திருக்கு. இப்ப நிறைய பேர் லிட்டோட கேக்குறாங்க. நம்ம வீடியோ பார்த்து நிறைய ஆர்டர் வந்திருக்கு. நமக்கு நிறைய கருப்பு சட்டி விரும்பி கேட்கறனால நாங்க இந்த வாட்டி ஒரு லோடு ஃபுல்லாவே கருப்பு தான் நம்ம வந்து இறக்கி இருக்கிறாங்க. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா லிட்டோடயே வந்துரும். ஓகேங்க. இது ஒரே சைஸ் தான் இருக்காங்க. இதுல வந்து 2 சைஸ் இருக்கு. லிட்டோட இருக்கிறது இதுதான், ஒரு சைஸ் தான் லிட்டோட வரது. சரிங்க. இதோட பெரிய சைஸ் இருக்கு. இதோட பெரிய சைஸ் லிட்டோட இருக்கு. இதுக்கு அடுத்த 3rd சைஸ் ஒன்னு இருக்கு. அது வந்து நம்ம அப்படியே பெருசா இருக்கும். வாங்க அப்படியே பார்த்து காட்டுறேன். இதுக்கும் மூடி 2 மாடல் இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. கலெக்ஷன் நிறைய வந்திருக்குதுங்க. பாருங்க, இது அதை விட பெரிய சைஸ். எங்களுக்கு பெருசா வேணும். பெருசா ஏதோ இட்லி கொண்டா மாதிரி இருக்கு. மூடியே பெரிய சைஸா இருக்கும். பரவாயில்லைங்கக்கா. இது என்ன பிரைஸ் வருதுங்கக்கா? இது பாத்தீங்கன்னா 730 ரூபா வருது. 730 லிட்டோட 730. நல்லா ஹெவியா இருக்கு. சரிங்க. இது வந்து ஒரு 2 கிலோ அளவுல வந்து நம்ம வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே செஞ்சுக்கலாம். மீன் குழம்புனா தாராளமாவே இதுல நல்லா இருக்கும். நல்லா கிளறு நல்லா உடையாம எடுக்கலாம். உடையாம எடுக்கலாம். ஓகேங்க. கொஞ்சம் அந்த அகலமா கம்மியா இருந்துச்சுன்னா மீன் உடையும் நம்ம எடுக்கிறப்ப. இது முழு மீனாலே போட்டு செஞ்சுக்கலாம். இதுலயும் மூடி பாத்தீங்கன்னா 2 மாடல் இருக்கு. இது எல்லாமே லிட்டோட வர மாடலுங்க. ஓகேங்க. ஒரு மூடிக்கே மூடி வச்ச மாதிரி இருக்குது. இது பாத்தீங்கன்னா மெகா சைஸ் மீன் குழம்பு சட்டி. எனக்கு இவ்வளவு பெரிய சைஸ். ஆமா, எங்ககிட்ட நிறைய பேர் கேட்டது வந்து நாங்க பெரிய ஃபேமிலிங்க 2 கிலோ 3 கிலோ செய்யற மாதிரி வேணுங்கன்றதுனாலதான் இந்த வாட்டி நல்லா பெரிய சைஸாவே இது நாங்க இந்த மாதிரி பொருள் வரதுக்கு தான் எங்களுக்கு லேட்டே ஆச்சு. ஏன்னா நாங்க இதெல்லாம் தனியாவே செய்ய சொன்னோம். அவங்க கிட்ட இருக்கிற சைஸ் இல்லாம நாங்க பெருசா நீங்க ஆர்டர் பண்ணி சைஸ் சொல்லிருக்கீங்க. ஆர்டர் பண்ணி நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க செய்யவே ஆரம்பிச்சாங்க. அதனாலயே இது கிட்டத்தட்ட எங்களுக்கு வரதுக்கு 6 மாசம் ஆயிருச்சு நாங்க போட்டதுக்கு அப்புறமே. இது பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ். இதுக்கு லிட்டு வராது. இது பாத்தீங்கன்னா 730 780 லிட் இல்லாம நல்லா பெருசா இருக்குங்க. நல்ல பெரிய சைஸ். இது ஆல்ரெடி வரவுமே ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாங்க வந்து இப்ப அடிக்கி வந்து 1 வீக் தான் ஆகுது. ஆல்ரெடி ஒரு 5-6 பீஸ் ஓடிருச்சு. ஓகேங்க. நம்ம வீடியோ போட்டு தான் எல்லாமே ஓடி பாருங்க. ஆமா, ஆல்ரெடி பிளாக்குக்கு தான டிமாண்ட் அதிகமா இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா அது ஒரு மாடல், இது ஒரு மாடல். 730 இது. இது ஒரு மாடல். ஆமா, அது நல்ல ஹெவியா அகலமா இருக்கிற மாதிரி. ஆமாங்க, அது நல்ல ஹெவி, வெயிட் அதிகம். இது கொஞ்சம் வெயிட் கம்மி. ஆனா இது அகலமாவும் இருக்கு. ஆமாங்க, அதோட நல்ல அகலம். ஆமா, நல்ல அகலம். இதுவுமே தாராளமா மீன் குழம்பெல்லாம் நல்லா செய்யறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். ஓகேங்க. இது நீங்க வந்து மண்பொருளை வந்து எப்பயுமே வந்து சீசனிங் பண்ணிக்கணும். அதை பத்தி சொல்லிடுறேன். சீசனிங் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு போனது ஒரு தண்ணியில போட்டு எடுத்துட்டு, நீங்க அரிசி கழுவுற தண்ணி இருந்துச்சுன்னா, இல்லை சாதம் வடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை ஊற்றி 2 நாள் புளிக்க வைக்கணும். விறகடுப்புல சமைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. அவங்க அப்படியே வச்சுட்டாங்கனாலே, அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி வச்சுட்டாலே இது வந்து அப்படியே கஞ்சி கொத்துக்கும். கஞ்சி கொத்தி ஒரு 2 நாள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது பழகிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப சிம்மில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். வெறும் சட்டியை அப்படியே அனல் வைக்கக்கூடாது. ஏன்னா அது அப்போ வெடிக்க ஆரம்பிக்கும். நமக்கு சட்டி லைஃப் வரணும்னா சிம்மில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஹையில் வச்சுக்கலாம். இது தாராளமாக கொதிக்கும், கீழே வராது. ஓகே. இப்போ நம்ம கிட்ட போதிய அளவு ஸ்டாக்லாமே நிறையவே இருக்கு. வேணுறவங்களுக்கு இப்போ தாராளமாகவே நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லிட் இல்லாமல் வர மாடல். இதுக்கு வந்து லிட் இல்லை. இதுக்கு லிட் இல்லாம எங்களுக்கு லிட் தேவையில்லைன்றவங்களுக்கு இது. இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ். ஆல்ரெடி இந்த மாதிரி லிட் இல்லாம தான் வச்சிருந்தீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்தது எல்லாமே லிட் இல்லாம இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டதனால தான் அதெல்லாம் ஆர்டர் சொல்லி வாங்கிருக்கீங்க. கஸ்டமர் கேக்குறதெல்லாம் பண்ணி கொடுத்துறீங்க. பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா சாப்பாடு வடிக்கிறது பானை, பொங்கல் பானை. நல்லா இருக்குங்க Black கலர்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும். ஆனா வேலை நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. லேட் ஆனாலும் நல்லா வேலை நல்லா சூப்பரா இருக்கு. வெயிட்டும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு.
ஆமா. இது பார்த்தீங்கன்னா 2 கிலோ தாராளமாவே சாதம் வடிச்சுக்கலாங்க. 2 கிலோ 3 கிலோ வரைக்குமே வடிச்சுக்கலாம் நம்ம. சரிங்கக்கா. என்ன ரேட் வருதுங்க? இது 600 ரூபா வருது. 600 ரூபாய். பரவாயில்லைங்கக்கா. அதுலயே பார்த்தீங்கன்னா இது வந்து மாடல் வேற. இது 1 கிலோ சாதம் வடிச்சுக்கிற மாதிரி. ஓ, இது வேற மாடல். இது வந்து ஒரே ஷைனிங்கா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா இதுல ஒரு வலும்பாட்டம் வந்து வரும். ஓகேங்கக்கா. இந்த மாடல் பாருங்க. இதை சாதம் மட்டும் தான் வச்சுக்கலாமானா சாதம் வச்சுக்கலாம், வெஜ் நான்வெஜ் குழம்புலாம் வச்சுக்கலாம், இதுல எல்லாமே வச்சுக்கலாம். சரிங்கக்கா. அதுலயே பார்த்தீங்கன்னா இது சின்ன சைஸ். இதெல்லாம் இதெல்லாம் லிட் இல்லாம தான் வரும். ஆமாங்க. இதுக்கு லிட் எல்லாம் இல்லையா? ஆமா, இதுக்கு லிட் கிடையாது. ஓகேங்கக்கா. அந்த சைஸ்க்குங்கக்கா? இதுக்கு கிடையாது. இப்போ நம்ம வர போறதுக்குள்ள லிட் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாடலுக்கு எல்லாமே லிட் இருக்கு. நம்ம வீடியோ பார்த்து மறுபடியும் இதுக்கும் லிட் கேட்க போறாங்க. கேட்டாங்கன்னா நம்ம இதுல இருக்கிறதே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். யாருக்கா வேணும்னா சப்போஸ் ஒரு சிலர் வேணான்னு வாங்கல, அவங்களுக்கு அதை எடுத்து நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கொடுத்துருவோம். ஓகேங்கக்கா. பாத்துக்கோங்க. இது 2 மாடல் இருக்கு. அப்ப கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா லிட் கிடைக்கும். கிடைக்கும். ஓகேங்கக்கா. அப்புறம் இது பாத்தீங்கன்னா நார்மலா பருப்பு குழம்பு சட்னி. ஓகேங்கக்கா. இது பருப்பு குழம்புக்காங்க. பருப்பு குழம்புக்கு இதுலயுமே மாடல் 2 இருக்கு. சரிங்கக்கா. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல், இது ரவுண்ட் மாடல். இது ஒரு மாடல். ஓ ஆமா, 2 வேற வேற மாடல். ஆனா இது டக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இது ஏதோ இந்த பெயிண்ட் அடிச்ச பாத்திரம் மட்டுமே இருக்கும், சில்வர்ல ஏதோ. ஆனா வந்து நல்லா சூப்பரா செஞ்சிருக்காங்க. இது வந்து அடுப்பு அந்த மண்ணிலேயே நல்லா சைனிங் பண்ணி ஃபினிஷிங் நீட்டா இருக்கு. இப்ப இந்த வாட்டி வந்த எல்லா செட்டிங்குமே சூப்பரா வந்திருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்ல அது ஒரு மாடல். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாய் அகலமா இருக்கிற மாதிரி மாடல். சரிங்க. இதுலனா நம்ம தாராளமா குழம்பு வச்சுக்கலாம். இப்ப நாங்க வந்து சப்போஸ் ரச சட்டி மீன் குழம்பு சட்டின்னு சொல்லிடுறோமா, அவங்க அதை மட்டும் தான் வைக்கணுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. எல்லா மண் பாத்திரத்துலயும் எல்லா குழம்பும் வச்சுக்கலாம். அதை நம்ம பார்த்து பிரிக்கிறோம். அதை பேர் எங்களுக்கு சொல்றப்ப அது ரச சட்டிங்க, இது பருப்பு சட்டிங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அதை வச்சு நாங்க சொல்றோம். எங்களுக்கு வீடியோ பார்த்து வரவன் எங்களுக்கு அந்த ரச சட்டியை தான் வேணும்னு கேக்குறாங்க. அப்புறம் மீன் குழம்பு சட்டியில கறி குழம்பு வைக்கலாமான்னு கேக்குறாங்க. எல்லா குழம்புலயும் எல்லா சட்டியிலுமே எல்லா குழம்பும் வைக்கலாம். ஒரு சிலர் வந்து அந்த வெஜ் வேண்டாம், நான்வெஜ் மட்டுமே செய்யறதுக்கு மட்டும் வச்சுக்கிறதா 2 சட்டியா வாங்கி அதை பிரிச்சு வச்சுக்கிறாங்க. அப்படி வேணா வச்சுக்கலாம். சரிங்க. மற்றபடி எல்லா மண் பாத்திரத்துல எல்லாமே செய்யலாம். அடுத்து பார்த்தா இப்ப நிறைய பேர் கேட்ட ஒரு இது பாத்தீங்கன்னா கொத்து சட்டி. கொத்து சட்டி. ஓ, உள்ள இது நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே. இது கொத்து சட்டி. இது வந்து எதுக்குன்னா பருப்பு கடைஞ்சிக்கலாம், கீரை குழம்பு கடைஞ்சிக்கலாம், கடையறதுக்கு. ஆமா, மெயினா இது கடையறதுக்கு யூஸா இருக்கும். இது பேரு கொத்து சட்டி. இதுல வந்து 2 சைஸ் வந்திருக்கு. இது ஒரு சைஸ், இதை விட பெரிய சைஸ் இருக்கு. இதுவும் கொத்து சட்டி. இது கொத்து சட்டி தான். நல்லா இருக்குங்கக்கா. இதுல சைஸ் 2 இருக்கு, மாடலும் 2 இருக்கு. பாருங்க, இது ஒரு மாடல். ஓ, இதுலயுமே இருக்கா? இதுலயும் மாடல் வந்திருக்கு. ஓகேங்கக்கா. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 400 ரூபா. பெரிய சைஸ் வந்து 400 ரூபா, சின்ன சைஸ் வந்து 350 ரூபா. இப்ப கொரியர் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா தான் இருக்கு. நாங்க எல்லா இடத்துக்குமே கொரியர் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். கொரியர் சார்ஜ் வந்து அவங்களோடது, கஸ்டமரோட தான் வந்து கொரியர் சார்ஜ். ஏன்னா நாங்கள் வந்து கொரியர் பண்ணுறப்ப பொருளுக்கு வந்து நாங்கள் குறைக்கிறது இல்லை. அது ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பாக்ஸுக்குன்னு போடுறப்ப, ஒரு அட்டைப்பெட்டின்னு போடுறப்ப எங்களுக்கு குறைஞ்சது 3 to 4 தெர்மாக்கோல் பிடிக்கும். தெர்மாக்கோலுக்கு எங்களுக்கு குறைஞ்சது 50-60 ரூபாய்க்கு மேலே போயிடும். அதனால் வந்து நாங்கள் அதை குறைக்கிறது இல்லை. நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் போட்டு தான் கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அது பேக்கிங் செலவு கிடையாது. அதனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் போடுறோம். ஓரளவு நம்ம சேலம் சரௌண்டிங்கில் இருக்கவங்க நேர்லேயே வந்துடுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து எல்லாமே குறைச்சி தான் கொடுக்குறோம். நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. கொரியர் சார்ஜ் கண்டிப்பாக யார் வந்து நம்ம கஸ்டமர் வாங்குறாங்களோ அவங்களோட தான் கொரியர் சார்ஜ். பேக்கிங் மட்டும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரோம். ஏன்னா நாங்கள் குறைக்கிற அமௌண்ட்டை வந்து நாங்கள் பேக்கிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். சேஃபாக தான் பேக்கிங் பண்ணி தரோம். நிறைய பேர் வாங்குறாங்க. ஆர்டர் பண்ணுங்கள், சேஃபாக நாங்கள் அனுப்பி விடுவோம். ஓகேங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கல் சட்டி இருக்குது. இது வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கல் இருக்கும் உள்ள கல் இருக்குமா? ஆமாங்க, கல் பதிச்சு இருக்கும். இப்ப நம்ம கொத்து சட்டி பார்த்தோம்ல, அதே மாடல்ல வந்து கல் சட்டி. இது நிறைய பேர் கல்லு பறிஞ்சு வருமான்னு கேக்குறாங்க. ஆனா கல்லு இதுல பறிஞ்சு வராதா? பறிஞ்செல்லாம் வராது. பறிஞ்சு வராது. ஓ, ஓகேங்க. சமையல் செய்யறப்ப சேஃபா தான் இருக்கும். சேஃபா தான் இருக்கும். இப்ப நம்ம நார்மலா இந்த புதுசா இந்த கீரை கடைய தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் யூஸா இருக்கும். நிறைய பேர் ஆனா இது விரும்பி கேட்டதுனாலதான் இப்ப இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா
கொத்து சட்டி. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா கல் சட்டி. கொத்து சட்டி, கல் கல் சட்டி, சட்டி. நார்மல் சட்டி மூணுமே ஆமா, வச்சிருக்கீங்க. எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஓகேங்க. இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். 400 to 350 to 400. அந்த இதுக்குமே சைஸ் இருக்கு, மாடல் இருக்கு. ஓகேங்க. அப்புறம் நம்மளது எப்பயும் போல பணியாரக்கல். பணியாரக்கல். ஓகேங்கக்கா. பணியாரக்கல், தோசைக்கல் இருக்கு. இது என்ன ரேட் வருதுங்கக்கா? தோசைக்கல் பாத்தீங்கன்னா 225. 225. 25. பணியாரக்கல் 275. 275. ஆனா இதெல்லாம் மண்ணுல செஞ்சதுன்னு சொன்னா யாரும் நம்ப நம்ப மாட்டாங்க. மாட்டாங்க. ஃபினிஷிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கும். அப்புறம் வடை சட்டி. இப்போ இந்த டைப் வந்த வடை சட்டி வந்து மாடலே வேற மாதிரி வந்திருக்கு பாருங்க. சரிங்க. இது வந்து 380 ரூபா. 380. இதுலயுமே சைஸ் இருக்கு. இது வந்து மீடியம் சைஸ். இது பாத்தீங்கன்னா சின்னது. இது ஒரு சின்ன ஃபேமிலி, இந்த தக்காளி வெங்காயம்லாம் வணக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது தாராளமா போதும். இது நிறைய இருக்கு. வடை சட்டிலுமே நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க. நல்ல வெயிட்டா இந்த கைப்பிடி இது ஒவ்வொன்றும் இப்ப பாருங்க. இது இந்த கைப்பிடி. இதுல பாருங்க மண்லயே காது வச்ச கைப்பிடி. ஓகேங்கக்கா. இதுலயுமே நம்ம கிட்ட 2 சைஸ் இருக்கு. இது அலுமினி கைப்பிடியோட. இது என்ன ரேட் வருதுங்கக்கா? இது வந்து 430 ரூபா. எல்லாமே சேஃபா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கொஞ்சம் பயமா இருந்தாலும் அது நார்மலாக அது நமக்கு நல்லா பழகிரும். இதெல்லாம் செய்யணும். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பண்றதுக்குலாம் கொஞ்சம் பயமா இருக்கும். நாங்க எடுக்கிறதே கஸ்டமர் பார்த்தா பார்த்து எடுங்கன்னுவாங்க. அது எங்களுக்கு பழகிருச்சு. ஆனா அவங்களுக்கு வந்து அது பயமா இருக்கும். அவங்க எடுக்கிறப்ப பாக்குறப்ப எங்களுக்கு இப்ப ஒரு 2-3 வருஷமாவே எங்களுக்கு இது பழகி போச்சு. பாத்தீங்கன்னா இது உருளி டைப். ஓகே. இது மீன் குழம்பு எல்லாமே சமைச்சுக்கலாங்க. ஓகே. வெஜ்ஜும் செய்யலாம், நான்வெஜ் செய்யலாம். இது 300 ரூபாய். இது 300 ரூபாய். மாடல் வேற. இது சின்ன சைஸ், பெரிய சைஸ் ஒன்னு இருக்கு. மாடல் வேற. ஓகே புரியுதுங்க. இது ஒரு மாடல் பண்ணுங்க. இது நல்லா அகலமா நல்லா இருக்கு. இது அகலமாவும் இருக்கு, குழியாவும் இருக்கு. குழியாவும் இருக்கும். மீன் குழம்பு சட்டி தான் இது. எவ்வளவு சொன்னீங்க? 380. 380. சரிங்க. பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல். இது வந்து பொங்கப்பானை டைப். ஓகே. இது இப்ப கஞ்சி வைக்கிறதுக்கு, இப்ப கூழ் காய்ச்சறதுக்கு அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். சரிங்க. இது 175 தான். இது பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் இருக்கு குழம்பு சட்டிலயும். இது சாதா வடிக்கிறதா இருந்தாலுமே வடிச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த அலுமினிய பாத்திரம் மாடல் டைப்ல வந்திருக்கு. இது 340 ரூபா. 340. சரிங்க. இது சாப்பாடு வடிக்கிற சட்டி. சரிங்க. இது ஒரு மாடல் வந்து இது 470 ரூபா. 470. சரிங்க. பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் நிறைய இருக்கு. ஆர்டர் பண்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நாங்க சேஃபா வந்து எல்லாத்துக்குமே வந்து கொரியர் பண்ணி விடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் பார்த்துருப்பீங்க. கருப்பு சட்டியிலே இவ்வளோ விதவிதமான இதெல்லாம் இருக்குதான்னு நீங்கள் ஷாக்காகிறதுக்கு முன்னாடி நான் ஷாக்காகிட்டு தான் வீடியோ போட்டேன். ஏன்னா போன டைம்லாம் வந்து இவ்வளோ திங்ஸ் இல்லை கருப்பு சட்டியில். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கருப்பு சட்டின்னு வீடியோ போட்டாவே எல்லாருமே வந்து போட்டுக்கிட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கருப்பு சட்டி வந்து ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோவை பார்த்த உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னும் வந்து ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும், இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் மறக்காமல் இவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இவங்களும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வேணும்னு இவங்கள ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் ஆசைப்படுற எல்லா பொருளுமே கிடைக்கும். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்முருகன்.